வணக்கம் நண்பா. நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்குள்ள என்னதான் பிரச்சனை? நம்ம அர்ஜுனோட கேப்டன்சி சரியில்லையா? அதுக்கப்புறம் நம்ம பவன் சர்வத திருப்பி டீமுக்குள்ள கொண்டு வர போறாங்களா? அப்படிங்கிற மாரி பல அப்டேட்ஸ் கிடைச்சிருக்குங்க. இது மட்டும் இல்ல, நம்ம கோச் சஞ்சீவ் பலியான் அவரையும் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுவாங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம தமிழ் தலைவாஸ் கோச்சை சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படா சொல்ற அப்படின்னா, நம்ம தமிழ் தலைவாஸ் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, சீசன் 9 பாதியிலேயே நம்ம அசன் குமாரை கோச்சா கொண்டு வந்து பிளே ஆஃப்ஸ் அண்ட் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க நம்ம சஞ்சீவ் பலியானை தூக்கிட்டு வேற கோச்சை போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான். இவருமே 2 கப் அடிச்சு கொடுத்துருக்காருங்க கோச்சா வேற டீம்ஸுக்கு. ஸோ நம்ம ஃபேன்ஸ் யாரும் இவரை அசால்ட்டை நினைச்சிட வேண்டாம். இவரை பத்தி பேசணும்னா ஒரு தனி வீடியோவே போடலாம், அப்படிப்பட்ட ஒரு ஆளு. சரி, ஓகே, இப்போ நம்ம பவன் சர்வத் மேட்டருக்கு வருவோம். தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்த நம்ம தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு தாங்க ப்ரெஷரை ஏற்றி விட்டாங்க. ஆமாங்க, ஃபேன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியாலயா இருக்கட்டும், இல்லை நம்ம போடுற யூடியூப் சேனல் வீடியோஸ்லையா இருக்கட்டும், கம்பேக் பவனை திருப்பி கொண்டு வாங்கடா, பவன் தான் திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் நம்ம ரெடியாக தான் இருக்கும் பவன் சர்வத்தை திருப்பி டீம்ல பார்க்கறதுக்கு. ஆனால் மேனேஜ்மெண்ட் இதுக்கு ரெடியா இல்லை, அதுதான் உண்மை. சரி, இப்போ நம்ம தமிழ் தலைவாஸ் டீம்ல என்னதான் பிரச்சனை இருக்கு, ஏன் ஒழுங்காக ஆட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசி ஆடின மேட்சோட ஸ்டார்டிங் 7 பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டார்டிங் 7 கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் மேட்ச்ல எல்லா பிளேயர்ஸுமே சொதப்பிடுறாங்க. ஆமா, டிஃபென்ஸ் ஒரு பக்கம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அது எப்படி நாங்கள் ரைடர்ஸ் பாயிண்ட் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ரைடிங்கில் போய் பாயிண்ட் வந்தால் சரி, ரைடிங்கில் பாயிண்ட் வந்து டிஃபென்ஸ்லாம் பாயிண்ட் வேணா நினைச்சாங்க போல, அப்படியே டவுன் ஆகிறாங்க. ஸோ இப்படியே தாங்க கடைசியாக நடந்த 2-3 மேட்சஸ் போயிட்டே இருக்கு. அதனால தான் தோல்வியும் அடைகிறாங்க. ஃபர்ஸ்டாவது எப்போ அந்த அவரை உள்ள கொண்டு வாங்க, நம்ம பாபு எடுங்க, நரேந்தர் இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம நினைச்ச பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஆனால் யாருமே ஆட மாட்டாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மேட்சுக்கு ஒவ்வொருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருக்கு. டீம் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் மேட்ச் ஜெயிக்கலாம். சரி, ஓகே நண்பா, என்னதான் நடக்குது நம்ம டீமுக்குள்ள, இதை தாண்டி என்னதான் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும், இல்லை ஸ்போர்ட்ஸை பற்றி டக்குன்னு எனக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒரு 10,000 பணம் கட்டணும் அப்படிலாம் இல்லைங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பா.